இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ கேவலமா பார்க்குறாங்க, அவ்வளோ கேவலமா பேசுறாங்க. ஏன் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா என்ன அவ்வளோ கேவலமா? ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து வீடை மெயின்டைன் பண்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஒரு நாள் அவங்க பேசுறவங்க கிட்ட இருந்து பார்த்தா தெரியும் ஃபுல்லாவே. இருந்தாலும் அவங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான், இருந்தாலும் மற்றவங்கள அவ்வளோ கேவலமா பேசுறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா ஒரு மரியாதை இல்லாம ஹவுஸ் ஒய்ஃப் தானே, என்ன செய்ய போற, வீட்டுல இருந்து சாப்பிட்டு தூங்க போற, அவ்வளவுதானே உன்னோட வேலை அப்படின்னு அவ்வளோ ஈஸியா பேசுறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அந்த ஃபேமிலியோட சுச்சுவேஷன் என்ன இருக்குன்ற நிலைமையில யாருக்குமே தெரியாது. பட் ஆனா பேசுறவங்க ஈஸியா பேசிடுறாங்க. ஆனா அந்த மாதிரி பேசுறதெல்லாம் பாவம், ஏன்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறதுலாம் அதெல்லாம் நினைச்சு பேச மாட்டாங்க, டப்புன்னு பேசிடுறாங்க. ஆனா அந்த ஃபேமிலிக்குள்ள அவங்க ஃபேமிலிக்குள்ள என்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காங்களோ அவங்க வந்து கடைசி வரை இப்படி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஈஸியா பேசிடுறாங்க. ஆனா அவங்க பேசுறவங்க ஈஸியா பேசிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் இவங்க மனசு கஷ்டப்படும். பட் இருந்தாலும் அவங்க வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா ஈஸியா எடுத்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்து நம்ம வாட்டு போய்கிட்டே இருக்கணும். அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, அவங்க நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும், அவங்க என்ன சொல்றாங்க நம்ம பார்த்துட்டு இருந்தா நம்ம என்னைக்குமே முன்னேற முடியாது. நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்க்கணும், நம்ம விருப்பப்படி தான் நம்ம வாழணும். அவங்க சொல்றாங்கிறதுக்காக நம்ம லைஃப்பை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட ஒரு இது. யாரு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு பார்க்காம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும். அவங்க கேவலமா பார்த்தா அது வந்து நம்மளோட இது இல்லை, நம்மளோட ஃபேமிலிக்காக நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கோம். ஆனால் அது வந்து மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம அப்படி ஒன்றும் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் என்னன்னா யார் சொன்னாலும் சரி, சொன்னால் சொல்லிக்கோ அப்படின்னு தூக்கி போட்டு நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே இருந்தால் நம்ம இன்னைக்கோ நம்ம முன்னேறி போயிடலாம். உங்களை ஏதாவது இந்த மாதிரி பேசியிருக்காங்களா கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.